எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, முழு சுப நட்சத்திரங்கள், அரை சுப நட்சத்திரங்கள், முழு அசுப நட்சத்திரங்கள் இதை தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நட்சத்திரங்களில் நல்லது பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், பாதி நல்லது பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், இப்படி 3 விதமாக பிரிக்கிறோம். இது யாரும் இது வரைக்கும் சொல்லலை. இது மூல நூல்கள் நிறைய ரெஃபர் பண்ணி தான் நான் அதை சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முழு சுப நட்சத்திரங்கள் இருக்கிற அன்றைக்கி தான் நல்ல காரியங்கள் தொடங்கணும். முழு அசுப நட்சத்திரங்கள் இருக்கிற அன்றைக்கி நல்ல காரியம் செய்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இந்த அரை சுப நட்சத்திரங்கள் சில டைமில் நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதாவது இந்த நாள் தான் உங்களுக்கு இருக்குது, இந்த நட்சத்திர நாள் தான் சுப காரியம் பண்ணுற மாதிரி சூழல் வருதுன்னா, அரை சுப நட்சத்திரங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நட்சத்திரம் கிழமை காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அதுபடி நம்ம பண்ணும்போது கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும். வெறும் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணும்போதும் பாதிப்பு வரும். ஆனால் அது குறிப்பிட்ட கிழமைக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நல்ல கிழமை நல்ல நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் காம்பினேஷன் இருக்குது. நல்ல தேதி நல்ல நட்சத்திரம் அப்படி காம்பினேஷன் இருக்குது. இதிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இந்த அரை சுப நட்சத்திரம் குறிப்பிட்ட நல்ல கிழமையில் பண்ணும்போது நல்ல செயல்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ இது என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அசுப நட்சத்திரங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது தெரிஞ்சால் சுப நட்சத்திரங்கள் லிஸ்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அசுப நட்சத்திரங்களில் சுக்கிரனுடைய 3 நட்சத்திரமும் அசுப நட்சத்திரமாக சொல்லப்படுது. அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தன்னைக்கும் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. புது காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செய்யக்கூடாது. நல்ல காரியம், உதாரணத்துக்கு திருமணம், காதுகுத்து, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை நான் சொல்லலை. ஒரு புது காரியம் தொடங்குறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரு கம்பெனி தொடங்குறீங்க, அதே மாதிரி ஒரு திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ சுக்கிரனுடைய 3 நட்சத்திரம் அசுப நட்சத்திரமாக சொல்லப்படுது. அடுத்து புதனுடைய 2 நட்சத்திரம், கடைசி 2, அதாவது ஆயில்யம், கேட்டை, முதல் 2 நட்சத்திரம், புதனுடைய முதல் 2 நட்சத்திரம் அசுபமாக சொல்லப்படுது, ஆயில்யம், கேட்டை. அடுத்து குருவினுடைய 2 நட்சத்திரம், விசாகம், பூரட்டாதி, இந்த ரெண்டுமே அசுபமாக சொல்லப்படுது. அடுத்து சூரியன் நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் அசுப நட்சத்திரமாக சொல்லப்படுது. இப்போ அசுப நட்சத்திர லிஸ்ட்டு தெரிஞ்சது அப்படின்னா இந்த நாளில் எந்த காரியமும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. அடுத்து அரை சுப நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை சுப நட்சத்திரங்கள் அப்படின்னா செவ்வாயினுடைய 2 நட்சத்திரமும் ராகுனுடைய 2 நட்சத்திரமும் அரை சுப நட்சத்திரங்களாக சொல்லப்படுது. ராகு நட்சத்திரம் திருவாதிரை, சதயம் அரை சுப நட்சத்திரமாகவும், செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திரை, அவிட்டம் அரை சுப நட்சத்திரமாகவும் கருதப்படுது. மீதி கொடுக்கப்பட்ட எல்லா நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா சுப நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அசுப நட்சத்திரங்கள் என்னென்ன? சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3, புதனுடைய நட்சத்திரம் 2, அதாவது ஆயில்யம், கேட்டை, குருனுடைய நட்சத்திரத்தில் விசாகம், புரட்டாதி, அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம், இது எல்லாமே அசுப நட்சத்திரம். அரை சுப நட்சத்திரத்தில் ராகுனுடைய 2 நட்சத்திரமும் செவ்வாயினுடைய 2 நட்சத்திரமும் அரை சுப நட்சத்திரம். ராகுவில் திருவாதிரை, சதயம், இதில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திரை, அவிட்டம் அரை சுப நட்சத்திரமாக கருதப்படுது. மீதி இருக்க எல்லா நட்சத்திரமும் சுப நட்சத்திரங்கள் தான். அதை லிஸ்ட்டு சொல்லிடுறேன். அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், ஹஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி, உத்திரம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சுப நட்சத்திரங்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இது மனப்பாடம் பண்ண வேண்டாம். அசுப நட்சத்திரம் தெரிஞ்சு அரை சுப நட்சத்திரம் தெரிஞ்சால் போதும். மீதி இருக்க எல்லாமே சுப நட்சத்திரங்கள் தான். அன்றைக்கி நல்ல காரியங்கள் தொடங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நட்சத்திர கிழமை காம்பினேஷனு, திதி நட்சத்திர காம்பினேஷனு, நட்சத்திரம் திதி கிழமை காம்பினேஷனு, நாமயோகம் திதி கிழமை காம்பினேஷன், இப்படி இந்த பஞ்சாங்கம் இருக்குல்ல, இந்த 5 விஷயத்துலேயே மாறி மாறி காம்பினேஷன் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதில் எந்த காம்பினேஷன் நல்ல காரியங்கள் செய்யலாம், எந்த காம்பினேஷன் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த பஞ்சாங்க நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது யாருமே யூடியூப்பில் சொன்னது கிடையாது இது வரைக்கும். அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு திருமணமோ அதே மாதிரி ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் இந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது சிறப்பு. அசுப நட்சத்திரத்தன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. அது பயன்படுத்துறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் யூஸ் ஆகும். இந்த லிஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா
ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நான். இங்கே வந்து யாருமே பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்காமல் வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு நல்ல நாள் வந்து குறிக்கிறாங்க. நட்சத்திரத்துக்கோ திதிக்கோ கரணத்துக்கோ நாமயத்துக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.